ஹே லிசனர்ஸ், இது இந்த மாதிரி ஒரு சூப்பரான சோம்பேறி எடிட் எப்படி ஈஸியாக இன்ஷாட் அப்ளிகேஷனில் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்லி லெட்ஸ் ட்ரை. இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எடிட்டுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிஸ்பிளே சைஸ் வந்து 9:16 செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அதாவது ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி ஐக்கானில் இருக்க எல்லா வேல்யூமே கம்மி பண்ணி விட்டுக்கிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் அல்லது ஃபில்டர் அதில் போய்ட்டு அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு சேச்சுரேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வேல்யூ எல்லாத்தையுமே ரொம்பவுமே கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, டிம்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போது மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. மியூசிக் செலக்ட் பண்ணிட்டு வீடியோவில் வந்து கன்வெர்ட் பண்ணாலும் ஓகே தான், அதில் ஆடியோ டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். நான் வீடியோவில் வந்து ஆடியோ கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ எண்டு வரைக்குமே ட்ராக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ணி எடிட் பண்ணியிருக்க இமேஜோட ஒரிஜினல் இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்கில் தேர்ட் ஆப்ஷன், அதாவது சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஃபேஸ் வந்து நல்லா கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கீழே இருக்க ப்ரெஷ்ஷை வந்து இழுத்து விட்டுக்கோங்க, அதாவது சுற்றி இருக்க பார்டர் தெரியக்கூடாது, அந்தளவுக்கு வந்து நீங்கள் ப்ரெஷ் வச்சு இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து டிக் கொடுத்துட்டு இமேஜை வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கீழே சென்டர் பாயிண்டில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். வீடியோ எண்டு வரைக்குமே அதை வந்து ட்ராக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி விட்டுட்டு இப்போ சைடில் வந்து கொண்டு போங்க. லெஃப்ட் சைடில் கொண்டு போய் உள்ள இமேஜை வச்சுட்டு இப்போ அங்கே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு கீ கிடைக்கும். ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு கீ கொடுத்துட்டு அதுக்கடுத்து லாஸ்ட் எண்டிங்கில் கொண்டு போயிட்டு ஒரு கீ கிடச்சிரும். அதாவது இமேஜை வந்து நம்ம வந்து கொண்டு வந்து ரைட் சைடு எண்டில் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் சென்டரில் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி சென்டர் பாயிண்டில் ஒரு கீ போட்டு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு டாட் கிடச்சிரும். மொத்தம் 3 டாட்ஸ் 4 டாட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கீ வேணுமோ அந்தளவுக்கு போட்டு வச்சுக்கோங்க. இப்போது அட்ஜஸ்ட்டில் போய் எஃபெக்டில் போயிட்டு ஷேக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கேம் ஷேக் அப்படி இருக்கா, ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு ஒரு டாட் இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். ஒரு டாட் வந்து வச்சுக்கோங்க. டிக் கொடுத்துட்டு அதையுமே வீடியோ எண்டு வரைக்குமே ட்ராக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ப்ளே ஆகும். செம்மையான ஒரு சோம்பேறி எடிட்னா இது தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் ஸ்டைல் உங்களுக்கு வேணும்னா நான் டெலிகிராம் சேனலில் அதோட லிங்க்குமே ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போய் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு இந்த சர்க்கிள் வர மாதிரி இருக்கிறதுக்கு நான் வந்து 21 வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன், நீங்களும் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் சிங்கிள் லெட்டரில் ஃபஸ்ட் அனிமே வந்து செலக்ட் பண்ணியிருப்பேன், ஓகேவா. நீங்கள் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து நான் வந்து 18 கொடுத்துருப்பேன், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது எப்பவும் போல் வழக்கம் போல் அப்படி தான் தெரியும்ல, ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் போயிட்டு லிரிக் மட்டும் டைப் பண்ணிக்கிறோம், சேஞ்ச் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். இப்போ டிக் கொடுத்துட்டு இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலுமே வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு குட்டிலே கொடுங்க. நம்ம சேனலில் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அகைன் வந்து டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஈமோஜி வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னாலும் உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு பிடிச்சதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சைஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் வந்து நான் 18 கொடுத்துருக்கேன், அதனால் ஈமோஜி சைஸ் வந்து 10க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அனிமேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்கில் தேர்ட் ஒன் செலக்ட் பண்ணியிருப்பேன், அதையுமே டெக்ஸ்ட்டு கீழே கொண்டு போய் சென்டரில் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு வீடியோ எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அனிமே வந்துட்டு பேசிக்கில் தேர்ட் ஒன் செலக்ட் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு வீடியோ ப்ளே பண்ணால் சூப்பரான சோம்பேறியான வீடியோ எடிட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூப்பரான டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு குட்டியிலே கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான டிப்ஸ் அண்ட் வீடியோஸில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.